ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். செருப்பால் அடிப்பேன். இதோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது. இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி ஃபிகர் கூட என்னால செட் பண்ண முடியலையே. பாப்பு என்னடா இது? யார் அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேரு செத்து போயிட்டான். ஹையோ ஹையோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு வெட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான். படக்குன்னு வாங்கி பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாளே. பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே. கவலைப்படாத, எங்க அக்கா வீட்டில் ஒரு 4-5 நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைலு? ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன். அட தண்ணி அவ்வளவு ஊத்தாத. நிறைய தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதுல்ல. ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நறுக்கு நல்லி திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி கொறிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவை போட்டு விட்டுறேன். வை வை. அட வாசம் அடிக்கும்ல, காட்டி கொடுத்துரு. தடி சுவை. ஓ எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசமும் கீரையும் தானே. அக்கா என்னங்க என்னங்க அந்த உறிஞ்ச வாய வர மறைச்சு வைங்க சீக்கிரம். எதுக்கு போ போறீங்க? வந்துட்டு ஒரே இட்லி வை. ஒரே இட்லி. கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர், ஹாய் லக்கேஜ், ஹாய் பேகேஜ், ஹாய் வேஸ்டேஜ். யா போடா ட்ரைனேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இத பார்த்தா மத்தியானம் சாப்பாடு மாதிரி தெரியுது உனக்கு? அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே. அதுக்காக நாங்க ஃபேமிலியோட டயட்ல இருக்கோம். குழந்தை சாப்பிடும்போது அப்படி எல்லாம் கண்ணு வைக்காதீங்க. இது மூஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே 2 கால் வச்சா போட்ட. அப்பா கால் தெரியுதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. பிஜிபி தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போடா, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது. இது ஓடுறது போடுறது. அட பாவிங்களா, ஒரு மினி முனியாண்டி விலாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கேயா. டிஸ்கவரி சேனலே செத்து கிடக்குதையா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிடுற. போப்பா. நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களேயா. உனக்கே வயிற்றுச்சல். நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறதுக்கு நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு. இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையே. யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்டு மாதிரி சொல்றீங்களே. ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல 4-5 நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கேயே தங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இந்த அங்கிள் இங்கே தங்கச்சி தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறோம். ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனால் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். மத்தியான லஞ்சையும் பாத்துட்டா. உரிச்சு கொண்டு வா. உரிச்சாடா லஞ்ச். அடே, ஹாட் பேக் உள்ள கோழினா ஃப்ரிட்ஜை திறந்தா ஆடு நிக்குமாடா? யோ வாயங்க. என்ன அட வாயங்க. ஏயா, சலூன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பொண்ணு கட்ட துணி வரைக்கும் துணி எடுத்தீல. இங்க பழைய நம்பர் புது நம்பர் போட்டு ஒரு வீடு இருக்கு. வேலை வெட்டியில நான் ஒரு உட்கார்ந்து இருக்கேன். துவைக்கிற துணி இருக்கான்னு கேட்க முடியா? இந்த வீட்டுல போர்வை சமக்காலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நான் போய் துணி கேட்கறதுக்கு நான் மடையனா? அதெல்லாம் அந்த காலத்துலயா. இப்ப ஜட்டிவே நான் ட்ரை கிளீனிங் தானே போடுறேன். வாயா. என்னடா 4-5 பேரா உட்கார்ந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? ஒருத்தன் தானே சாப்பிடுறேன். அதத்தானடா சொன்னேன். சைஸை வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. போடா மண்டு. எனி டைம் வெடிக்கும். டேய் அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லியா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அட பாவிங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளங்குமா? அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா. பூரா அர்ஜென்ட் தான். ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ். எவ்வளவு வேணும் எனக்கு என்ன? நீ துவைச்சிட்டு வாயா. இந்த இது எம்டிவி சட்டை,
இது VTV சட்டை, இது ZTV பேண்ட். டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வர முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அதை பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணியில எருவு மாடா நிக்கிற பார்ட்டி நீ ஏன் வாஷிங் போடும்போது சிட்டி brought up நான் போடக்கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசாதடா. Why? இந்த ஜீன்ஸ் கர்மத்தை போட்டு 3 மாசம் ஆச்சு. Yes. நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்புன்னு அடிச்சு தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர். பேசக்கூடாது. பேசுனே டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் நீ போட்டுருவேன். வெட்டியில கேஸ் போற அதுக்குள்ள நான் இதை வாஷ் போடுறேன். ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. இது அழுக்கே இல்லையே. அவ அழுக்கு பண்ணி துவைப்பாடா. அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இரியா வரேன். இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணிகளை முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட்டை கத்தி மாதிரி அயன் பண்ணணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி முடியல, தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல. பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். ஏய், எதுக்கு அயன் பண்ணதுல எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன் நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ. போட்டின்னு வந்தா எல்லாம் தான் போட்டி தானே? ஆமா போட்டி அம்மா தான். சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். யோ, ஆமா இரியா வரேன். ஓகே செகண்ட். ஏய் கிறுக்கு பிறவளா இருக்கனுவா. இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு, இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கு, இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்ததுக்கு ஒரு வேட்டி என்னையா வேட்டி? இதுக்கு மேல எதை போடுவேன்னு பாக்குறேன் நான். ஏன் போட மாட்டேன்? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்ன சொல்ற? பங்காளி என்னையா அது? நான் பாக்குறதுக்கு தான் வெளியே சிட்டி கல்ச்சர், உள்ளுக்குள்ள வில்லேஜ் கல்ச்சர். அதுக்கு ஐயா ஐயோ இந்த ஆள் சவுண்டுக்காக செயல்டா போறேன். கோபப்பட்டவனுக்கு கோமணம் தான் மிச்சம். ஐயா வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன். முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரும் இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதான். என்ன யாரு போட்டா? கருப்பா தாடிச்ச ஒரு ஆளு, சிவப்பா ஒருத்தர், 2 பேரும் போட்டாங்க. மாமா மாப்பிளை கூப்பிட்டீங்களா? மாப்பிளை எனி அர்ஜென்ட்? ஐயா என்ன மாமா அது அசிங்கமா? நான் எவ்வளவோ டீசெண்டா இருக்கிற மாப்பிள, கிச்சா ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சு பரவாயில்ல, நாகாலாந்துக்கார மாதிரி. என்ன மாமா என்னடா அது கோலம்? ஒரு மேட்டர்ல எங்க 2 பேருக்குள்ள போட்டி ஆகி போச்சு, அதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இப்படி ஆயிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த துணியெல்லாம் நீங்க போடல, சலவிக்கெல்லாம் போடல. சத்தியமா நாங்க தான் செலவுக்கு போட்டோம். ரம்யா பாருக்கா சட்டையை சுருட்டி நெஞ்சு மேல எறிறாரு மாமா. ரம்யா என்னங்க என்னாச்சு? என்ன இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டையை நானே துவைச்சு நானே இஸ்திரி எல்லாம் போடுறேன். இந்த தண்ட சோறுகளுக்கு இப்படி செலவு பண்ணிலாம் துணி கேக்குதா என்ன? செலவுக்கு தானே இங்க போட்டாங்க, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? பணம் யாரு கொடுக்கறது? ஐயோ சார், யார் நீ? மேடம் 4 பட்டு புடவை டிரைவர்ஸ் கொடுத்தாங்க சார். என்ன? இல்லங்க இந்தாங்க சார் பில்லு. பட்டு புடவைனா டிரைவர்ஸ் தாங்க பண்ணுவாங்க. ஆமா மாப்பிள, பட்டு புடவைங்கிறது பென்ஸ் கார் மாதிரி, வாங்குறதை விட மெயின்டெனன்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். பங்காளி சொல்றது கரெக்ட் மாமா. இதையெல்லாம் பினாயில் வாஷ்கா போட முடியும், டிரைவர். என்னங்க இங்க பாரு, இதுக்கு மேல ஏதோ பேசுறீங்க உங்களை பெட்ரோல் வாஷ் போட்டுருவா. ஆமா சார், யாரியா? நான் மளிகை கடையில இருந்து வரணுங்க. இந்த பில்லு. என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமானம் வாங்குறது உங்க சம்சாரம் தானே. அதுக்கு கிஃப்டா 2 கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்துருக்கீங்க. இந்தாங்க. அட சாதா அரிசியா இருந்தா இட்லிக்காவது ஊற வைக்கலாம், இது பிரியாணி அரிசி, பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நான் போய் 5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துறேன், நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏன்? அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். யோ வாயா, வெளியில செட்டில் பண்றேன். போங்க வரேன். வா 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 வா. பாய் சிஸ்டர். என்னங்காச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாம போயிடுவேன்னு பயமா இருக்குடி. அவ்வளவுதானா? அண்ணே வரும்போது 1 டசன் இல்ல 2 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. பிரியாணி எப்படிங்க? தலைய காட்டு. நீ குளிச்சாதாண்டா எனக்கே அடையாளம் தெரியுது. போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்க போ. உங்க அப்பன மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன்னு அடம் பிடிக்கிறான்ப்பா. ரொம்ப நன்றிங்க. அக்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க வீட்டுக்காரர் நான் இவ்வளவு நாளா ஒரு போட்டியா தான் எனக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் உங்க மூலமாவே இப்படி ஒரு உதவி வரும்னு நான் சத்தியமா நினைக்கிறேங்க. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க வீட்டுக்காரர் தான் இந்த மேட்டருக்கே காரணம்னு மாமா பிடிச்சி அவரை திட்டிவிட்டாராமே. அவர் ஒரு ஏமாளி கோமாளின்னு நமக்கு தானே தெரியும். பட் அவர் மேல இருக்கிற பாசத்திலையும் பரிதாபத்திலையும் இந்த மேட்டரை உடைச்சிடாதீங்க. அது மேல பாசமா எனக்கா? அது ஒரு லூசு. கரெக்டா சொன்னீங்க. இத பாருங்க, நான் செத்தாலும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொல்லக்கூடாது. சரி, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன், ட்ரீட் கிடையாதா?
என்ன விரும்புறீங்க? as you like. ½ கிலோ பால்கோவா? Oh, thanks. அப்படியே ஒரு ½ கிலோ அல்வா கூட வாங்கிடுங்க. Yeah. அந்த மனுஷனுக்கும் கொடுத்துடலாம். Why not? Any kitchen help you want? Oh, no. சமைச்சு வச்சா வந்து சாப்பிடுங்க. Just miss, but next time catch. டோட்டலா மிஸ் ஆயிடுச்சேடா ஜீசஸ். டேய் எவனோ ஆட்டோ நடுரோட்ல நிறுத்துறவன்? நீ யாரோ? அண்ணே உங்கள இல்ல சாரிண்ணே. நம்ம எய்மே வேறேண்ணே. ஆட்டோ எடுத்துட்டு போயிடாத. ஒரு நல்ல சவாரி அனுப்புற பெட்டியோட. டேய் வாடா வெளியில. அவன் என்னை போலவே இருப்பான். இருப்பான்டா. ஆனா அவனை பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்ட. அடா என்ன ராப்பிச்ச திமிரா? கல்லால அடிச்ச பிச்சை கேக்குற? இருடா நானும் அடிக்கிறேன். யார பார்த்தா ராப்பிச்சீங்கற? நீயா? முண்டாசு கெட்டப்ல அப்படியே ராப்பிச்ச மாதிரியே இருந்தது பங்காளி. நீ பங்காளியா மட்டும் இருந்தா நான் அடிக்க மாட்டேன்டா. சகலபடி ஆளன பாரியா. டேய் உன்னை நான் டெட் பாடி ஆக்கிடுவேன். ஐயோ கைய ஃபிராக்சர் பண்றானே. என்னயா? என்ன? யார்கிட்ட யாரடா லூஸ் மாதிரி சிரிக்கிற? யாரையா லூஸ் மாதிரி சிரிக்கிறது? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேனா இதோ படுத்துக்கறாரே இந்த ஏரியா சேர்மன், இவன் மேல ஒரு கல்லு உடியா பாக்க. அவன பெரிய ஹிட்லர். வாயுள்ள பூச்சி அவனை அடிச்சிட்டார். இத பாத்தியா? வாயில்லா பூச்சி 1965 மாடல் லேம்பரட்டா எங்க மாமா ஓடுது. இத அடிச்சு உடையா பாக்கலாம். இதுல உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஓட்ட ஒக்காவோட புது ஸ்கூட்டரை உடைக்கிறடா. இதையும் அடிச்சிட்டியா? யோ வெளிய கல்லு விடுறது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லையா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்கு உள்ள கல்லு விடியா பாக்கலாம். நீ வீட்டுக்குள்ள ஜொல்ல விடும் போது நான் சாதா கல்லு விட மாட்டேனா? பாத்தீங்களா பூமி சூரியனை சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். மாமா எங்கேயோ பாதாள சாக்கடை திறந்த மாதிரி நாறுது இல்ல, அது இவன் வாயில இருந்து தான் வருது. ஏதோ பழைய பேட்டரி அடிச்சுட்டு உங்க மானம் மரியாதை எல்லாம் தெருவுக்கு. என்னது குடிச்சிட்டு வந்து ஊரே பாக்குற மாதிரி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே? என்னாச்சு? என்ன ஆகணும்? அதுதான் வீட்டுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சே. என்ன சொல்றீங்க? எங்கடா என் சம்சாரம்? அங்க பாரு. இங்க நிக்கிறாரு. அடிச்சு இப்ப இங்க பாரு. ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? மாப்ள இவ வாந்தி எடுத்த போது என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் வேலை வெட்டி இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன்னு சொன்னீங்களே. இவ வாந்தி எடுத்ததுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீ தான்டா. பாவி குடிச்சிட்டு வந்தது இல்லாம உறவுமுறையே தெரியாம உளறிட்டு இருக்கியா? போய் உள்ள. ஏய் சும்மா ஓவர் ரைட் பண்ணி தப்பிக்கலாம்னு பாக்காதடி. உங்க ரெண்டு பேர்த்த பத்தி உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபேன்சி ட்ரெஸ்லயே வந்தேன். உன்னை நார்த் ஈஸ்ட்ல கூட்டறேன். மாமா வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு ஊரை கேட்டப்போ என் மாமன் தான் ஆம்பளைன்னு உனக்காக எங்க அக்கா கர்வமா நின்னுச்சே, அதை போய் சந்தேகப்படுறியா நீ? அன்னைக்கு கர்வமா நின்னா மாப்ள, இன்னைக்கு கர்ப்பமால நிக்கிறா. உனக்கு எனக்கு ஏதாவது டச்சிங் இருக்கா? 8 மாசமா? இல்ல 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 இல்ல. அப்புறம் எப்படி திடீர்னு வாந்தி எடுக்க முடியும்? அது வந்து என்ன அது வந்து போய் மாப்ள அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். ட்ரீட் இல்லையங்கிற இவன் பால்கோவா தான் சொன்ன. அவ சொல்றா வேண்டாம் வேண்டாம் அல்வா வாங்கிட்டு அந்த ஆளுக்கு சேர்த்து கொடுக்கலாங்கிற. ஃபுல்லா விட்டு கேட்டல. அடச்சி நார வாய மூடியா. ரம்யா என்ன மன்னிச்சிடுமா. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத பாரியா, வாந்தி எடுத்தது நான் இல்ல, ரம்யா. குழந்தையே வேண்டான்னு பத்து பிடிவாதமா இருந்ததுனால அந்த குழந்தைய எங்க கலைச்சல சொல்லிடுவானு பயந்தா ரம்யா. அவளுக்காகத்தான் நான் வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சேன். அத நீ தப்பா எடுத்துக்கிட்ட இல்ல சுந்தரி. என்னங்க பகாளி என்ன மன்னிச்சிடுங்க பகாளி. சரி 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 அதுக்காக இந்த அளவுக்கு பேசிடுறதா? இல்லைங்க பகாளி, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நான் நினைச்சேன். தண்ணி அடிச்சு பாத்தீங்களா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டேஸ்ட் கிடையாதா? இந்த மாதிரி பொம்பளைட் எல்லாம் வச்சுக்குவேனா? ஐயோ அம்மா கண்ணை குத்திட்டானே. ஹலோ இப்ப லைன் கிளியரா கிடைக்குது. மாடி வீட்டு முல்லையே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? அவன் இன்டர்நெட் ரேஞ்சில லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா வெட்டுமுள்ளி தீப்பெட்டில 100 கட்டி அதுல போன் செஞ்சு புதிய வார்ப்புகள் ஸ்டைல லவ் பண்ண சொல்றியே, இது நமக்கு தேவையா? ஓவர். இந்த மூஞ்சிக்கு இது ஓதும். உனக்காகவே இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். இதுல நான் எப்படி இருக்கேன்? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. 6-7 மாசமா நாம ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கமே. உன் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ குஞ்சரம்மா. அது வேற ஒண்ணுல கிராஸ் டாக். மே ஐ நோ யுவர் ஸ்வீட் நேம்? என் பேரு சக்தி. சக்தி. ஆஹா பியூட்டிஃபுல் நேம். அலைப்பாயுதே படத்துல ஷாலினி பேர் கூட சக்தி தான். நீங்க கூட அலைப்பாயுதே மாதவன் மாதிரியே இருக்கீங்க. சக்தி நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
ஷாக்கியே அட பாவி ஐயோ இப்பதானடா இந்த கண்ணை ஆபரேஷன் பண்ண இந்த கண்ணையும் கலக்கிட்டியடா என்ன கண்ணை கலங்க வச்சு பொண்ணை புலம்ப வச்சு என்ன டிவி பார்க்க விடாம பண்ணிட்டியடா பாவி. மாடி வீட்டு மூன்றாம் பிறையே நீ முழுநிலவாவது எப்போது? பூங்கொடியே உன் ஃபுல் ஃபிகரை நான் பார்ப்பது எப்போது? தரையிறங்கி வா, என் தாகம் தணிக்க வா, மனமிறங்கி வா, நாம் மகாபலிபுரம் செல்வோம் வா. ஓவர். இப்ப வேண்டாங்க, பிரசவத்துக்கு அப்புறம் போலாம். யார் பிரசவத்துக்கு அப்புறம்? என்னோட பிரசவத்துக்கு அப்புறம் தான். உன் பிரசவமா? ஹாய். சாரி, ராங் நம்பர். எல்லாம் ஓவர். ரம்யா, காஃபி. என்னங்க இது, நீங்க போய் காஃபி கொண்டு வரீங்க? டெய்லி நீ எனக்காக எடுத்துட்டு வருவ, இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். சரி சரி வா கிளம்பு. எங்க? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? என்ன நீ புதுசா ஆபீஸ் போற மாதிரி கேக்குற? இன்னையோட உனக்கு 3 மாசம் பிரசவ லீவ் முடிஞ்சு போச்சு. இன்னையில இருந்து நீ போலனா உன் சம்பளத்துல லாஸ் ஆஃப் பே, அதாவது 500 ரூபாய் 17 காசு கட் பண்ணிடுவானுங்க. வா 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 கிளம்பு. என்னங்க நீங்க, உங்களுக்கு குழந்தைங்களை விட பணம் தான் முக்கியமா? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்காக தான் சொன்னேன் குழந்தையே வேணான்னு. ஆனா நீ என் பேச்சு கேட்காம 1க்கு 3 குழந்தை பெத்துக்கிட்ட. இதெல்லாம் சமாளிக்கணும்னா ஆபீஸ் போறது மட்டும் இல்ல, ஓவர் டைமும் வேலை செய்யணும். வா. ஓவர் டைமா? ஆமா, 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வருது, 2 பேரும் ஒரு குழந்தை பெத்துக்கலாம் நீ தானே சொன்ன. ஆனா நீ 3 குழந்தைல பெத்துக்கிட்ட. இப்ப 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ல இடிக்குதே. அதை சமாளிக்கணும்னா ஓவர் டைம் வேலை செய்யணும். ஆபீஸ் போலாம் வா. என்னால வர முடியாதுங்க. ஏய் ரம்யா, வாட் இஸ் திஸ்? ஐ சே நீ வந்தே ஆகணும். I cannot come, I will not come. என்னால வர முடியாது, அவ்வளவுதான். நீ பாட்டு குழந்தைகளை வதவதன் பெத்து ஃபைன். என்னோட ஆம்பிஷன் என்ன, என்னோட இது என்ன, அது என்ன? இந்த பார், நீ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். நான் சொல்றது என்னங்க கேக்குறீங்க? புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் ஆபீஸ்க்கு வந்தா குழந்தைகளை யார் பாத்துக்குவாங்க? என்னக்கா? நாங்க 3 பேரும் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கிறோம்? இத பாருங்க, பிரச்சனைகளை கொடுக்கிற அதே கடவுள் தான் அதை தீக்கிற வழிகளையும் கொடுத்திருக்காரு. நீயே பிரச்சனை தானே? உங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுதா எங்க 3 பேரையும் அட்வான்ஸா அனுப்பி இருக்கிறாரு கடவுள். ஆமா மாப்பிள, எனக்கு குழந்தைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி ரொம்ப நாள் ஆச்சு. டச்சே விட்டு போயிரும் போல் இருக்கு. டோன்ட் டாக் ரப்பிஷியா. என்ன சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறீங்க? இதே நினப்பு தானே எப்ப பார்த்தாலும். பிரச்சனைகளை இனிமே எங்க கையில விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இத பாத்தீங்களா, இந்த பச்சை ஜட்டி போட்ட குழந்தை இனி என்னுடைய பொறுப்பு. பச்சை நிறமே பச்சை நிறமே. சிகப்பு ஜட்டி போட்ட குழந்தை இனிமே என்னோட பொறுப்பு. சிகப்பு கல்லு மூக்குத்தி. பச்சை ஜட்டி எனக்கு வேணா கழட்டி தரேன். கலர்ல என்ன இருக்கு பங்காளி? சரி ஒடியா, மஞ்சள் ஜட்டியை நான் எடுத்துக்கிறேன். இப்பதான் மஞ்சள் கலர் ராசின்னு சொல்லிட்டு எல்லாரும் தோல்லையே போட்டுக்கிறாங்களே. அப்ப எனக்கு எந்த சட்டி? உனக்கு தீ சட்டி. எதுக்கு? உங்க அப்பனுக்கு தூக்கத்தான். ஏய் சும்மா இருப்பா. என்ன ரம்யா, நிம்மதி தானே? அது இல்லைங்க, குழந்தைங்களுக்கு நேரத்துக்கு எல்லாம் செய்யணும். இவங்க எப்படி செய்வாங்க? குழந்தைங்களை அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க, நீ ஏன் கவலைப்படுற? வா வா ஆபீஸ் போல வா. கம் ஆன் மேன், கம் ஆன் கம் ஆன். என்னங்க? என்ன ரம்யா? எனக்கு குழந்தைங்க நினைப்பாவே இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னம்மா இப்பதானே வந்தோம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சுந்தரி இருக்கு பாத்துக்கோ, நீ போ. இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போலன்னா நான் ஆட்டோல போறேன். ஐயோ ஆட்டோல போனா 40-50 செலவாகும். நானே ஸ்கூட்டர்ல வந்து இறக்கி விடுறவா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அம்மா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தண்ணிக்குள்ள உட்காந்து சாதகம் பண்றவனாக்கும் நான். அப்படியா? ஒண்ணு பண்ணுங்க. என்ன? ஒரு கையில குழந்தை எடுத்துட்டு ஒரு கையில தட்டு எடுத்துட்டு தெருவு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகும், ஒரு ஜாப் கிடைக்கும். நானாவது குழந்தையோட போகணும், நீ சும்மா போனாலே போடுவாங்க. அப்பா, இந்த குழந்தை அழுகிய நிறுத்தவே மாட்டேதுப்பா. மூஞ்சிய கிட்ட கொண்டு போகாதே. என்னங்க என்னங்க? டார்லிங் இந்தாங்க. ஆமா, முதல்ல ஒரு பாட்டில் பால் கொடுத்தியே, அதுல சுத்தமா சர்க்கரையே போடலையா? ஆமா, மறந்துட்டேன். அது சரி, நான் பால்ல சக்கரை போடலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? பசி தாங்க முடியல, நான் தான் குடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்யா? இதையாவது குழந்தைக்கு ஒழுங்கா கொடுங்க. கட்டி பூடிடா. இந்த அப்படி பாலு. எனக்கு எதுக்கு இது? நான் காப்பி தானே குடிப்பேன். உனக்கு இல்ல, குழந்தைக்கு. இதுக்கு எதுக்கு இது? இது என்ன குடிக்கிறோமோ அதை குடிச்சிட்டு ஜாலியா காலாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன கொடுத்தா? உங்க புருஷன் குடிக்கிறாருல குவாட்டரு, அதுல ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ராவா விட்டேன், அதான் ஜாலியா அட இருக்கு. பாவி, கவலைப்படாதீங்க, நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்க அம்மாவும் எனக்கு குவாட்டர் தான் கொடுத்தா. நானா இருந்தா உனக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருப்பேன். அத உன் புருஷனுக்கு கொடு. ஏய் என்னப்பா விபூதி எல்லாம் வச்சிருக்க? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. நீங்களும் இருக்கீங்க. யா மாமா, இந்த மூஞ்ச பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியா இருக்குது. அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சுந்தரி, என்ன பார்த்தா அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரியா இருக்கு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓமனா, நீ பண்ற டிஃபன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
ஆனா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாரு, என்ன, உன் சொந்த பந்தமெல்லாம் எங்கன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியா? சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. ഞാനൊരു അനാഥ. ஏமா அப்படி சொல்ற? ஏன் நாங்களாம் இல்ல? ரம்யா உன் அக்காவை நினைச்சுக்க. அப்ப நீ ஓமனாவுக்கு தம்பி. சும்மா இருங்க. ஏன் மாமா, அது உங்களுக்கு தங்கச்சி இருக்க கூடாதா இல்ல இவருக்கு தங்கச்சி இருக்க கூடாதா? எங்களுக்கு ஒண்ணு தங்கச்சி எல்லாம் வேண்டாம். சரி, உங்க ஏஜுக்கு பொண்ணா வச்சுக்கோங்க. அறிவு கிட்டவனே, வீட்டு முதலாளி அம்மாவோட தங்கச்சின்னு சொன்னா அவன் சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக சொன்னேன். ஏதாவது பேசிட்டு இருப்பான் லூசு பையன். சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறாரு மாமா? நீ உட்காரு. ஓமனா, நீ போய் குழந்தைய பாரு. 3ல எது அழுவுதுன்னு தெரியலையே. வாஸ்து படி பார்க்கும்போது அந்த நார்த் ஈஸ்ட்ல படுத்துருக்குதே அந்த பச்சை ஜட்டி தான் அழுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வாய்ஸ் படி பார்க்கும்போது அந்த சவுத் ஈஸ்ட்ல படுத்துருக்குதே அந்த சோப்பு ஜட்டி அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஐயா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு வக்கில்லாம ஜட்டி கலரை சொல்லிட்டு அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்களா? ரம்யா, முதல்ல குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வச்சாலும் சரி, கிராண்டா ஃபங்க்ஷன் எடுத்து வைக்கணும். ஃபங்க்ஷனுக்கு பணம் வேணுமே. அட, நகைக்கு அடமான வைக்க வேண்டியதானே? பணம் எதுன்னு அவர் கேட்டாருன்னா? என்னமா உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? அவர்கிட்ட பணம் கேட்காம நாம ஃபங்க்ஷன் நடத்தினா ஒண்ணுமே சொல்ல மாட்டார். கரெக்டா சொன்னீங்க. ஃபங்க்ஷன் அப்ப தூள் பண்ணிட வேண்டியதான். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எறும்பு அத பொறாமையில தட்டி விட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க ஓமனா? பார்த்தா தெரியல, தோசை சுட்டுக்கிட்டு. பேட் ஸ்மெல். எனக்கு வர வர இந்த தோசை, இட்லி, பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல. இந்த புட்டு, கொண்டக்கடலை, நேந்திரம் சிப்ஸ், கட்டங் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் புட்டு செய்து எடுத்துட்டு வரேன். அது போர் அடிக்கும். நாம வேணா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? எந்த விளையாட்டு? ஆல்ரெடி செவந்திருக்கிற உன் வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன். நீ முதல்வன் படம் பாத்தியா? பார்க்கலையே. அதுல உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாட்டுல இன்பிட்வீன் கேப்ல மனிஷா கொரிலா வெத்தையை போட்டுட்டு நாக்க நீட்டும். அத அர்ஜுன் தன்னுடைய வாயால கவ்வி எடுப்பாரு. அது மாதிரி இப்ப நீ வெத்தலையை போட்டு நாக்க நீட்டுவியா, அத நான் வாயால கவ்வி எடுப்பனா? நீங்க வெத்தலை போட்டு நாக்க நீட்டுங்க, நான் அது கவ்வி எடுக்கா. ஓகே. யாரு கவ்வுனா என்ன? கவ்வு கவ்வுதான், லவ் லவ்வுதான். எனக்கு வெக்கமா இருக்கு, கண்ணை மூடுங்க, கவ்வுறேன். என்னடா நாக்குல வரைஞ்சிட்டு இருக்க? வடை இல்ல மாமா. அப்புறம் என்ன போண்டாவா? பாட்டா தெரியல. இது ஆயின்மெண்ட், இது ட்ரீட்மெண்ட் மாமா. என்ன சொல்ற நீ? மைடே மைடே எடகு போடுனா போட்டாட்டு மாமா. அட நாம தான் படிட்டாகணும். என்னடா உளர்ற? யாரு உடறடா? நான் உடறேனா? ஆமா. அகட முடற எடிட்டெல்லாம் ஆடி பகவான் முடட்டே உடகு மாமா. நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். என் பொறுமையை சோதிக்காம வெளிய போ. போடேன். போ. போடேன். போடா. அண்ணா மறுபடியும் வருவேன். எப்படி வருவேன்னு மட்டும் போட்டுட்டு நின்று பாடுங்க மாமா. பாருங்க. என்ன ஃபேமிலியே மென்டலா இருப்பாங்க போல இருக்க. யாரு மென்டடு? நாங்க மென்டடா? காடல் 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 போயின் சாடல் டாடல் டாடல் மாமா. ஓஹோ. ஒத்த கடைக்கு போடா. போடு. കുട്ടിയെ എവിടെ? ഇവിടെ. അത് എന്റെ കുട്ടിയാണോ? നിന്റെ കുട്ടി എവിടെ? ഓമനെ, എന്റെ ഓമനക്കുട്ടി കുറച്ചു വരണോ? ആരാ നിങ്ങള്? കണ്ടിട്ടല്ലേ, ഞാൻ കൃഷ്ണൻ നായരാക്കും. കൃഷ്ണനോ? എന്താ ഇത് കോലം? കോലമല്ല ഓമനെ, കോലമല്ല. ഈ ജീവിതത്തിലെ പ്രേമം ഫെയിലിയറാനവൻ ഡാഡി വളർത്തു. പക്ഷേ ഈ കൃഷ്ണൻ നായർ കുറച്ച് ഡിഫറെന്റ് ആക്കും. ഞാൻ ആ പ്രേമം സക്സസ് ആകാൻ വേണ്ടി ബാഡി വളർത്തു, മണ്ടേ വളർത്തു, മണ്ടേ മേലെ ഒരു കൊണ്ടേ വളർത്തു. ഓ എന്താ ചിരി? ചിരി നിർത്തണം, പുഞ്ചിരി നിർത്തണം കുട്ടി. ഈ ലോകത്തിലെ ഒരു ആണ് ഒരു പെണ്ണുമേലെ കൊണ്ട് പ്രേമത്തിക്കാக ജാതി മാറി, മതം മാറി. പക്ഷേ ഞാൻ മോനെ കരയണ്ട. ഓമിനെ, ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി. മനസ്സിലായില്ലല്ലേ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഇ കെ നായർ,
എന്റെ ബീഡി മലബാർ ബീഡി, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി. നാക്കില് ചൂട് വെച്ചിട്ട് ഉനക്ക് ബുദ്ധി വരില്ലയാ? തീ കൊണ്ട് ചുട്ടവനും ഉള്ളാരും, പക്ഷെ ആരിട്ടില്ല നിങ്ങൾ നാവിൽ ചുട്ടവട്. ഇത് അയ്യൻ വള്ളുവർ പറഞ്ഞതാണ്. അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ സോളമൻ പോപ്പയോടും ചോദിക്കണം. പേസാമ പോയിക്കോ. ഓ, ഞാൻ പോണോ? ഇത് നല്ല തമാശ. കുട്ടി, നിന്നെ പ്രേമിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഒരുപാട് ത്യാഗം ചെയ്തറിയോ? ഈ ലോകത്തിൽ അച്ഛനും അമ്മയും കുഞ്ഞുങ്ങളെ തത്തെടുത്തു. പക്ഷേ ഞാൻ ഡിഫറെൻറ്റ്. ഈ കുഞ്ഞ് ഈ അച്ഛനെയും ഈ അമ്മയും തത്തെടുത്ത്. ഇതെൻ്റെ കേരള അമ്മ ചീമാത്ത എമ്പരാറ്റി, ഇത് എന്റെ കേരള അച്ഛൻ വടക്കന്റെ വീരകഥാം അമ്പട്ടി. പറഞ്ഞോട് പറഞ്ഞോട്. മോളെ ഓമന, എന്റെ മകൻ കൃഷ്ണൻകുട്ടി ഉമ്മേൽ വളരെ പ്രേമം. നീ സമ്മതിച്ചെങ്കിൽ ഇപ്പോഴേ പരിശ്രമം പോണം. മറിക്കണ്ട മറിക്കണ്ട മറിക്കണ്ട. കുഞ്ഞ് കല്യാണം കഴിഞ്ഞതിന്റെ അപ്പുറം മരിച്ചാൽ അച്ഛൻ ഇവിടെ വരൂ. പോയിക്കോ പോയിക്കോ. കേരള വർമ്മക്കല അറിയോ? അറിയോ അറിയോ. അറിയുമോ? അമ്മേ, കേരള ഞരമ്പടി അറിയുമോ? നന്നായിട്ട് അറിയുമോ? കുറച്ച് അറിയും.